ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலில் இந்த பிக்சல் 9 ஃபோன், இந்த ஃபோனை வந்து 35,000 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. எத்தனை பேர் 35,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் என்னால் இந்த ஃபோனை 35,000 ரூபாய்க்கு வாங்க முடியலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நைட் இந்த சேல் ஆரம்பிச்சப்ப நான் உள்ள ஆர்டர் போடலான்னு போனப்ப இதோட விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகி இந்தியா ஃபுல்லாக இந்த ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லி பில்டப் கொடுத்து 40,000 ரூபாய் ஆக்கிட்டாங்க. அந்த 40,000 ரூபாய் ஆக்குனதுக்கு அப்புறமே உள்ளே போயிட்டு நான் கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு போனால் ஆக்சிஸ் பேங்கோட சர்வர் வந்து பிஸியாக இருக்குது, அதனால நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். அதாவது வெளியில் வந்துட்டேன், எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் மார்னிங் செக் பண்ணி பார்த்தப்ப இதே ஃபோன் வந்து 45,000 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன் 45,000க்கு. பட் ஆக்சிடென்ட்லி 40,000 ரூபாய்க்கும் எனக்கு ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருந்திருக்கு. அது கேஷ் ஆன் டெலிவரியில் ஆர்டர் பிளேஸ் ஆயிருந்திருக்கு. பட் ஃப்ளிப்கார்ட் வந்து எனக்கு இந்த ஃபோன், அதாவது 45,000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணேன் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து செகண்ட் டே கால் பண்ணி இது மாதிரி இன்னொரு ஃபோன் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து டெலிவரி பண்ணுமான்னு கேட்டாங்க. நான் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் ஆப்புக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தப்ப அந்த 40,000 ரூபா ஃபோனை வந்து லேட்டாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட் வேணும்னே பண்ணாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் எது எப்படியோ எனக்கு 5,000 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பில்லியன் டே சேலில் எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.